தொட்டனைத்தூர் மணக்கேணி மாய்ந்த கட்டணைத்தூர், அதாவது மாணவர்களாக நட்பிரதிகளாக கேட்டு புக்கிங் செய்கிற அந்த காசு வந்து வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தான் இந்த பணம் வந்து முற்றுமுழுதாக வந்து போய் சேர போகுது. என்னடா கூட கதைச்சா வந்து குரல் பழுதா போயிடும். உன்னிகிருஷ்ணன் சாரோட படிக்கிறதுக்காக அது தயாராகி கொண்டிருக்கு. பைக்கில் கூட்டிட்டு வரப்போ பைக்ல பிள்ளை என்ன மகளை வந்து என்னத்துல ஓடிக்காரு அவன் அதை நான் யோசிக்கிறேன். கடவுள் இல்ல மகளை தான் பைக்கில் ஓடி வரப்பலாம். உன்னிகிருஷ்ணன் சார் ஹையால வந்து அங்க வச்சு ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. உதவியா இருக்கு எங்களோட கலைஞர் செய்யறது பெரிய ஒரு 17ஆம் தேதி உன்னிகிருஷ்ணன் சார் அதோட அவங்களுடைய மகளுடைய ஒரு லைவ் கன்செப்ட் என்று நிறைய பேர் தெரியும். ஆல்ரெடி கடற்கரையில வந்து இடம்பெற போகின்றது பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி. அதுக்கு தான் நம்முடைய தம்பி ஜினேஷ் அடுத்தது பாதுகாவங்களை வந்து கொண்டு நாங்கள் கொழும்புல வந்து விடப்படுறோம். உன்னிகிருஷ்ணன் சாரை வந்து கூட்டிட்டு வரதுக்காக வேண்டி தம்பி ஜினிஷை வந்து பிக்கப் பண்ணி நாங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னா மட்டக்களப்பு வந்துடும். மட்டக்களப்புல இந்த பஸ் எடுத்துட்டு தான் கொழும்புக்கு ஆளை கூட்டிட்டு போறோம். கொழும்புக்கு போய் உன்னிகிருஷ்ணன் சாரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தான் இப்ப ஜினிஷை வந்து நாங்க வளர்த்துட்டு போக போறோம். அப்ப என்னமா ஜினிஷ் போனவர் பைக்கில் கூட்டிட்டு வரப்போ பைக்ல இப்ப பிள்ளை என்ன மகளை வந்து என்னத்துல கூட்டிட்டு அவன் அதை நான் யோசிக்கிறேன். கடவுள் இல்ல மகளை தான் பைக்கில் கூட்டி வரப்பலாம். ஆரே சரி அப்படியே கூட்டிட்டு வாங்க ஏரியா. அதுதான் 16 நிற்பாங்க. அதான் 16 நிற்பாங்க. அப்ப நாங்க இந்த சில டைம் நாங்களும் மலிக்கிட்டு அப்படி நானும் போய் சேர்ந்து போனாலும் போவேன். கோயிலாடி ஆட்டோ எடுத்துட்டு வருவோம். அப்படி செய்யறேன் இல்ல நம்ம அந்த மாதிரிவா இது வார டூரிஸ்ட் பார்ட்டிலாம் ஆட்டோலாம் இருக்காங்க வெள்ளக்காரன். அதானே ஆட்டோ என்ன எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். குரல் எல்லாம் வந்து சரியான மாதிரி ஆடு மோசமா இருக்கு. இந்த பனிக்குள்ள தெரிஞ்சு கிளைமேட்டும் குரல் அப்படியோ எல்லாம் சரி. அப்ப நீங்க 17ஆவது பாட்டு படிக்க மாட்டேன். அதான் ஜோசியா இருக்கு படிக்கிறது எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்து எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க. உன்னிகிருஷ்ணன் அதான் இப்ப ஆரம்பத்துல வந்து உன்னிகிருஷ்ணன் எல்லாம் வந்து நம்ம இல்லாம பாட்டே வர ரிலீஸ் ஆகாது. இப்ப இந்த ஒரு கான்செப்ட்ல வந்து மட்டக்களப்பு மண்ணுல நம்மளோட குரல்ல படிக்கிறான்னு ஆடும் வருத்தமா இருக்கு எனக்கு. என்னடா இவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்க. அதான் என்ன செய்யற சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு அடுத்த ஏதாவது ஒரு கான்செப்ட் நடக்கக்குள்ள நம்ம படிப்போம். அப்படின்னாடி அடுத்த மலேசியா வராரு அங்க போங்க குரல் தெரியா அங்க படிப்போம். ஜினிஷ் என்ன படிக்கிற ஐடியா இருக்கியா? நான் வந்து பாப்பேன். இந்த பிளான் இல்ல அதுக்கு அப்புறம் யோசிப்போம். அதான் இல்ல உண்மையில நீங்க ஒரு பெரிய ஒரு பாடம் இருக்காப்பா. கட்டாயம் படிக்கணும். நம்மளோட திறமை காட்டுதானே வேணும். அப்படியே நம்மளோட டிராவலிங்ல வந்து ஒரு பாட்டு படிக்கணும். பாடி படிச்சுக்கோ. உன்னிகிருஷ்ணன் சார் படிச்ச பாட்டு உண்டு. படிச்ச பாட்டு சரி 17ஆவது அவரை வச்சு படிச்சு வீடியோ எடுப்பேன். அப்படியா? சரி இல்ல வேற ஏதாவது ஒரு பாட்டு நான் இல்லாட்டி படி. இப்ப எனக்கு அந்த ஒரு தடவை நீ எனக்கு ஒரு பாட்டு படிச்சது நீயா பேசியது விஜய் சாங் அந்த பாட்டு நல்ல ஓகே தான். ஆட்டோல வராது வீட்டுல அந்த பாட்டை போட்டு படிக்க பாட்டு வரும். அதோட முக்கியமா வந்து இந்த வீடியோலயே நாங்க சொல்லிக்கொள்றோம். 17ஆம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போகின்றது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க. நம்ம ஜினிஷ் வந்து வீடியோ எல்லாம் போட்டிருந்தார். நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆயிட்டது. அப்ப அந்த வகையில இந்த இசை நிகழ்ச்சியை பார்வையிட வாரவங்களுக்கு வந்து முற்றுமுழுகாய் வந்து இலவசம். இதுல முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய பிஐபி சீட் கொஞ்சம் சீட்டுகள் இருக்குது. அதுவும் வந்து இப்ப முழுமையாக இல்லை. ஒரு கொஞ்சம் சீட் தான் இருக்குது அவைலபிளா. அப்ப அந்த சீட்ல வந்து இருந்து நீங்க ஆறுதலாக வந்து பார்க்கணும். இப்ப உன்னிகிருஷ்ணன் சார் அவங்களுடைய மகளை எல்லாம் வந்து சந்திக்கணுமா இருந்தா நீங்க அந்த விஐபி சீட்டை வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வந்து நீங்க அந்த புக்கிங் செய்கிற அந்த காசு வந்து வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தான் இந்த பணம் வந்து முற்றுமுழுதாக வந்து போய் சேர போகுதுன்றதை நாங்கள் இந்த இடத்த சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப என்ன கட்டாயம் வந்து புக்கிங் செய்யறவங்க நேரத்துக்கு வந்து புக்கிங் செய்ய. அது நம்பர் ஏதாவது தெரியுமா? சரி நம்பர் நம்ம அங்க போய் போட்டு விடுவோம். கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி கொள்ற பாருங்க. அப்ப நம்முடைய தம்பி ஜினிஷோட நாங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். பக்கத்தில் நிற்கிறது இந்திரஜித் ப்ரோ.
மியூசிக் டைரக்டர் வருங்கால உன்னி கிருஷ்ணன் ஒர்க் பண்ண போற எங்கட டீமுக்குள்ள இருக்கிற ஆளு வேற அதான் இது 17ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பாட்டு உண்டு உன்னி கிருஷ்ணனுக்கு பக்கத்துல இருந்து படிக்கிற மாதிரி கண்டிப்பா முன்னுக்கு ரெண்டு அப்படி உண்டு. அதான் இருந்து அடுத்த மியூசிக் வந்து அவர் மியூசிக் சொல்லி சொல்லி கொடுக்குற மாதிரி பக்கத்துல இந்த ஏஜே சிஸ்டர்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. வணக்கம். என்ன நீங்களும் வந்து உன்னி கிருஷ்ணன் சாரோட பாட்டு படிக்கிறது தயாரா இருக்கிறீங்களா? என்ன பாட்டு சொல்லலாமா? இல்ல நீங்க பாட்டு படிச்சு காட்டுறே இல்ல கேக்குறது நாங்க ரெடி. அது தெரியுமா இசை மலை நிலைய தயாரா அந்த ரியாக்ஷனோட இப்ப கார்த்தி கொடுப்பா அவ படிக்கக்குள்ள அப்படியே அதான் வேற லெவல்ல தெரியும். அது தெரியுது. நாங்களும் படிக்கலாம்னு தெரியுங்க. என்ன குரல் தான் கொஞ்சம் பிரச்சனை கிடக்கு கிளைமேட்டுக்கு. என்னடா இது லேட் ஆக வேண்டியலாம் யோசிக்க வேணாம். அவ கூப்பிட்டது வந்து என்னடா உள்ள வந்து மீடியா அலோட் பண்றதுக்கு ஒரு இது ஒன்று தருவாங்க, காட்டு ஒன்று. அந்த காட்டு தரதுக்காக தான் வேற ஒண்ணு ஸ்டேஜ் அப்படி இல்ல. இப்ப நம்ம குழம்புக்கு சேர கூட்ட போறோம். அவங்கள வந்து கூட்டிட்டாங்க, கொட்டல் பண்ணிக்காங்க. அங்க ரெண்டு கூட்டிட்டு வரப்படும். முதல்வருக்கா வீட்டை வந்த டைம் பட்டரும் தேத்தனையும் கூட்டிட்டு போனது. அதுக்கு பிறகு வரல அந்த மனுஷன். அதுக்கு பிறகு அவர் வளர்ந்துட்டார். அவர் மறந்துட்டார். பிள்ளைங்க குடிக்க அப்படிதான் வளர்ந்துருக்காரு அந்த டைம் உள்ள போவோம். ஓகே உள்ள வழி. நாங்க வந்து நகைச்சுவை கேட்கிறோம். இது யாருமே அதையும் புண்படுத்த நோக்கத்தோட எடுக்கப்படவில்லை. சரி ஓகே ஓகே. ஓம் சாந்தி. தனியே இருக்காரா? நாங்க அப்படி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வருவோம். வணக்கம். சரி. வெல்கம் கிரேட் கிரிஹாலட். வணக்கம். அடுத்த பாடகர் நிக்கிறார் நம்மளுடைய ரஹ்மான் சார். ரப் சாங் மட்டும் தான் படிப்பார். அதாலே சாரி இது ரஹ்மான் சொல்லி தான் கிப்கப் தமிழோட தம்பி வருது. அதாவது ரப் சாங்கள் மட்டும் தான் பொம்பளை குரல்ல பரவாயில்ல. இல்ல அதுக்கு அந்த மியூசியம் அடுத்த இதுக்கு வர சரியா பாருங்க, வீடியோ பார்த்து சொல்லுங்க. ஹிப்ஹாப் தமிழா மாதிரி அப்படி HSL அடிப்பார். போட்டோ காப்பி ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க. ஒரு பாட்டு அதுக்கு பாடி புள்ள பாடி படிச்சாரு. வேற போடி புள்ள போடி படிக்க வைப்போம். என்னடா லவ் ஸ்டே டைம்லயும் இவ்வளவு டைம் செலவழிச்சு வந்திருக்கீங்க. அதான் மக்களே, நான் சிங்கிள், இவங்க எல்லாம் கமிட்டட். அப்படி இல்ல, கட் பண்ண மாட்டோம். இல்ல அப்படி நான் ஓடுவோம். வரக்குள்ள ரீனோ செஞ்சுட்டு வந்து அன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணதா அண்ணா காணல. அதான் சொல்றீங்க, கண்டென்ட்ல நான் கமிட்டட் தான். கண்டென்ட் சொல்லல, ரியலா சொல்றோம். என்ன சொல்றேன்? என்னன்னு சொன்னா கண்டென்ட்லயும் கமிட்டட் தான், ரியல் லைஃப்லயும் கமிட்டட் தான். ரியல் இல்லடா, வீடியோ போடுவீங்க. நான் சிங்கிள்டா. சரி சரி. அப்ப வீடியோ நீங்க சிங்கிள் இல்லன்னு சொல்லுங்க. ரெண்டு மட்டும் பாட்டுடலாம். சிங்கிள் தான். என்னன்னு சொன்னா நாங்க ஒரு கச்சான் தோட்டம் செஞ்சுறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கச்சான் வந்து புளிஞ்சிருக்கோம். இப்ப தனிமையில் அதாவது சிங்கிள் சேரிக்கிற எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ ஆஃபர். அதே சிங்கிள்ஸ் மட்டும் ஆஃபர் கச்சா. அதனால அவங்க கச்சான சாப்பிட்டு வீட்டுல படுக்கட்டும். அந்த மன அமைதிக்கு வெத்துல ஒரு ஆஃபர் போகுது. அவங்க கதைச்சா அவங்க என்னடா கூட கதைச்சா வந்து குரல் பழுதா போயிடும். உன்னிகிருஷ்ணன் சாரோட படிக்கிறதுக்கு அவங்க தயாராகி கொண்டிருக்காங்க. அதாவது மகளை இரிப்பாட்டி போட்டு இவங்களை படிக்க வைக்கிற மாதிரி. இசை விருந்து மலை கொடுக்க. அதான் இல்ல உண்மையா நாங்க இப்ப எப்படி சொல்றேன், ஒரு நகைச்சுவா காய்ச்சி கொண்டு இருந்தாலும் இந்திரஜித் ப்ரோ வந்து மேல ஒரு மியூசிக் சம்பந்தமா வந்து அவருடைய ஜேர்னி வந்து போய்கொண்டிருக்குது. நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லி இருக்கேன். அடுத்த வெகு விரைவில் வந்து பயங்கரமான ஒரு சிவதாண்டவம், ஒரு ருத்ரதாண்டவம் மாதிரி தொடர்ச்சியா ஒரு 3 ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். தொடர்ச்சியா மட்டக்களப்புல ஃபுல்லா இப்படி சொல்றேன். நீங்க ஒரு பாட்டு கேட்டு அந்த முடியும் இல்ல, அந்த ஓஞ்சி போற இல்லாம இருக்கக்குள்ள அடுத்த பாட்டு ஆடிடும். பாட்டு வந்துகொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சம்பந்தமான அப்டேட் வந்து மக்கள் நாயகன் சேனல்லையும் பேரு மார்ஜி தமிழ் எங்களோட சேனல்லையும் வந்து ஒன்று இருக்கு. நாங்க எல்லாரும் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த டீமை வந்து தொடர்ச்சியா வந்து நீ இப்படி கலைத்துறை சார்ந்த விடயங்களும் வந்து நீ பயணங்கள் தொடரும். உண்மையிலே அதான் இப்ப என்னன்னு சொன்னா, இதை நாங்க வந்து பிரியனவாதமோ பிரிச்சு பேசுறோமோ அப்படி எல்லாம் இல்லை. இப்ப மட்டக்களப்புக்குள்ள இருந்தும்
இப்போ நிறைய கலைஞர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல கடுமையாக வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு இதை வந்து நம்முடைய இந்திரஜித் அவர் வந்து ப்ரோ வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காரு அந்த ஒரு பாதையை. தம்பி ஜினீஷ் வந்து இப்ப சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நச்சிந்தினை ஒன்றை கூறி விடவலாக முன் வந்துள்ளேன். தொலைத்தூர் மணக்கேணி மாய்ந்த கட்டளை, அதாவது மாணவர்களாக நட்பிரஜைகளாக கேட்டு விட நன்றி வணக்கம். இல்ல சொன்ன திருக்குறளுக்கு பொருளுக்கு வேற ஒரு அறிக்கை அதுக்கு பொருள் இது வராது. ஏதோ ஒன்று அடிச்சுட்டு அதை வெட்டி விடுங்க டக்கு வெட்டி அப்படி ஓடுங்க. மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால எதிர்வரும் பிப்ரவரி 17 கல்லடி கடற்கரையில் தெய்வீக இசை நிகழ்ச்சி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் நடத்த உள்ளோம். இதில் வந்து ஸ்பெஷலாக தென்னிந்தியாவில் பிரபல பாடகர் திரு பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரோட மகளான உத்தரா உன்னிகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அடுத்ததாக எங்களோட பிரம்மகுமாரிகள் நிலையம் சார்பாக இந்தியாவில் திருவண்ணாமலையில் ஆன்மீக அருங்காட்சியகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஆன்மீக சகோதரி உமா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வந்து இவங்க இலங்கைக்கு பல தடவைகள் வந்திருந்தாலும் மட்டக்களப்புக்கு இதுதான் முதல் தடவை. அதனால் இது அனைத்து பொதுமக்களுக்குமே இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்து கொள்றேன்னு நினைக்கிறோம். அடுத்தது இதனைத் தொடர்ந்து 14, 15, 16 தேதிகளில் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள் மாதிரிகளும் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம் மக்கள் தரிசனத்துக்காக. அதுலேயும் இன மத மொழி வேறுபாடின்றி எல்லாருமே கலந்து கொள்ளலாம். இந்த எல்லா ப்ரோக்ராமுக்குமே வந்து அனுமதி இலவசம்தான். ஆனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை முன்னால் இருந்து பார்க்கணும், அதாவது நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெறணுமன்றதுக்காக சில டிக்கெட்ஸும் வந்து நாங்கள் விற்கிறோம். அதுவும் வந்து எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை, விருப்பமானாக்கள் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதில் வர வருமானத்தை நாங்கள் வந்து மலையகத்தில் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் முழுதாக வழங்க போகிறோம். ஆகவே இதில் எல்லாருமே கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்து கொள்கிறோம். அந்த சிறந்த ஒளி அமைப்பு அதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக இலங்கையில் பிரபலமான ஸ்ரீமால் அட்வர்டைசிங் குரூப் அவங்க தான் வராங்க. ஆகவே அதுவும் கூட உங்களுக்கு சிரமமானதாக இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு 300 மீட்டருக்கு தொலைவில் இருந்தால் கூட உங்களால் அதை சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. வளர்ச்சி அந்த பேரியர் கம்பிகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஸ்டேஜுக்கு முன்னால் மீடியாக்கண்டு சொல்லி தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து விஐபிக்களுக்கான சீட்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட உறவினர்கள், அதை தொடர்ந்து ஏனையவர்களுக்கான இருப்பிடம் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 100க்கு கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புகளும் உங்களுக்காக போடப்பட்டிருக்கும். ஆகவே யாருமே எந்த பாதுகாப்பு அடுத்தது ஒலி அமைப்பு சம்பந்தமாக பயப்பட தேவையில்லை. அனைவருமே இதில் கலந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம், இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசமானது தான். ஆகவே எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம். நன்றி. உங்களுக்கு தெரிந்தானே, எங்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து எங்களோட கலைக்கிறது. குறிப்பாக பேரண்ட்ஸ், பிள்ளைகள் என்ன மாதிரி அவங்கள வழி நடத்துறது, சின்ன வயதில் வளர்றது, போதைப்பொருள் மதுபானம் ஒழுக்கம் பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்லி பாடசாலைகள் பல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து கற்பித்தல்ல வந்து விளங்கி கற்றுக்கொண்டால் தான் ஏதாவது விளங்கும். அதன் பிறகுதான் நன்மை அடைவாங்க. ரெண்டு இந்த மாதிரில கொஞ்சம் வேலையா என்னன்னு சொன்னா, நம்மளோட கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஒரு ருத்ரதாண்டவன் தான் சிவனை மையப்படுத்தின மாதிரி. அப்போ அதில் வீடியோ வந்து இன்னும் எடுக்க முடியல, ஒன் கோயிங்கில் இருக்குது. அடுத்து என்ன சொன்னால் ஆடியோ வந்து ஃபுல் அவுட் ஆகிட்டு, ஃபுல்லாக வந்து எல்லாம் ஓகே கம்ப்ளீட் ஆகிட்டு கம்போசிங் பண்ணி எல்லாம். இப்போ அதை வந்து இப்போ உன்னிகிருஷ்ணன் சார் ஹையாவில் வந்து அங்கே வச்சு ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று ஒரு உதவியாக இருக்கும். எங்களோட கலைஞர்களுக்கு செய்யறது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எங்களுக்கு காட்டில் காட்டுறது போட்டு காட்டுறது
இல்ல இப்ப நீங்க அந்த பாட்டை கேட்கறனாலும் கேட்கல சிவபெருமாண்ட பாட்டு இது. சிவபெருமான் ஒரு பாட்டு தான். நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு டீம் சொல்லுவேன் சண்டே சொல்லுவேன் சரி ஓகே. மேக்ஸிமம் ஒரு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு. டீம் வந்து அது சரி ஓகே. ஓகே. மக்களே வருகின்ற 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு உன்னிகிருஷ்ணன் சார், அதோட உத்தரா உன்னிகிருஷ்ணன் கல்லடி கடற்கரையில மாபெரும் தெய்வீக இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எல்லாரும் வாங்க. உன்னிகிருஷ்ணன் சாரோட இசை நிகழ்ச்சி நடக்க போற இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். நானும் தினிஷும் அங்க வந்து ப்ரோக்ராம் முடிச்சிட்டு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் நிப்பாரு. ஒரு பேரை தாண்டி தான் நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்க வரலாம். அவர் அனுமதி இல்லாம வரையில ஏண்டா பார்க்கிங்ல போட்டீங்களா அவர்கிட்ட நீங்க இப்ப வந்துட்டா ஏகன் மீண்டும் வரா. இப்ப எப்படி ரீனு தம்பி சும்மா இருக்கீங்களா? நாங்க சும்மா இருக்கோம். இப்ப என்னன்னு சொன்னா உன்னிகிருஷ்ணன் சார் இசை நிகழ்ச்சி நடக்க போதே 17ஆம் தேதி எங்களை வர விடுவீங்களா? வாங்கணும் எல்லாரும். இந்த வேற தலைமையில நடக்க போகுது. வேற தாண்டி தான் வரணும். இப்ப இன்றைக்கு வந்து என்ன இது மீடியா சரியா? இப்ப பெரிய ரூல்ஸ் ஒன்று இது போடாம ஒரு வீடியோ செய்யக்கூடாது. செஞ்சா கோர்ட்ஸ் கேஸ் எடுத்துடாது. சரியா? எடுத்து பெர்மிஷன் வேணும். நான் பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறேன். சரியா ரீனு? சரி சாக்லேட் எப்படி போகுது? சொல்ல இங்க வாங்க. டீயை குடிச்சிட்டு வா. அவரு என்ன எனி டைம் பிஸி. அதான் ஃப்ரீ டைம்ன்றதே இல்ல. ஆனா வந்து என்ன பொறுத்தவரை ரினுவண்டு வைக்கிறத விட பீச் பாய் வச்சா நல்லா இருக்கும். உண்மையா சூப்பரா இருக்கும். அவர் ஐடியும் பீச் பாய் ரினு தானே. பீச் பாய் ரினு ரினு கல்லடி பீச் பாய் ரினு ஒண்ணு அமைச்சிதான். இல்ல ரினு ஒண்ணா இருக்குது. ரினு உள்ளுக்குள்ள அவர் அந்த சும்மா நார்மலா நிக்க கதைக்க போல பீச் பாய் ரினு சேண்டி சொல்றாரு. நல்ல முடியும். என்ன இன்னைக்கு சாக்லேட் அந்த டேவோட எங்களுக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவு ஒரு பாருங்க ஒரு பரிதாபத்தை ஒருத்தர் சொல்லி தான் தெரியும் சாக்லேட். அது அவடத்தை வச்சு நேற்று வந்து ரோஸ் டே அவன் சாக்லேட். நாளைக்கு என்ன டே நிறையா இந்த பீச்ல நடக்கப்போ அந்த இடத்தான் ஸ்டேஜ் அடிப்பாங்க நினைக்கிறேன். ஸ்டேஜ் அடிச்சு இப்ப பின்னிக்கிறாங்களே தெரியாதானே. அதுக்காக தான் பெரிய ஸ்கிரீன் அடிக்க போறாங்க. 2 சைட்டும் அடிச்சு ஸ்டேஜுக்கு பக்கத்துல 2 சைட்டும் பெரிய ஸ்கிரீன் அடிச்சா இப்ப அவங்க ஸ்டேஜ்ல இருந்தா அந்த ஸ்கிரீன்ல தெரியதானே என்ன நடக்குன்ற எல்லா விஷயம் ஸ்கிரீன்ல வெறிச்சா தெரிய போகும். எத்தனை 1000 பேரும் இதுக்குள்ள நிக்கலாம் தானே பெரிய அலங்க நின்று படி அழகா பார்க்கலாம். அடுத்து மட்டக்களப்புல இப்படி ஒரு சம்பவம் இப்ப நிறைய ப்ரோக்ராம் வந்து நடைபெறுது. பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வந்து நடைபெறுது. அதாவது தென்னிந்திய பிரபலங்கள் வந்து அங்க வந்து இசை நிகழ்ச்சி நடத்துறா இருக்கட்டும், வேற ப்ரோக்ராம்கள் நிகழ்ச்சியில நடத்துறது வந்து யாழ்ப்பாணத்துல அதிகம். ஆனா மட்டக்களப்புல என்ன பொறுத்தளவுல இப்படி ஒரு பிரபலியம் மாறுன்னு சொன்னா முதல் தரம் இப்படி உன்னிகிருஷ்ணன் அவர் வாரதே முதல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரபலியம் மாறுதுன்றது தான் முதல் தரம். ஆனா இங்க மட்டக்களப்புல இருந்து தென்னிந்தியாவுக்கு போய் வந்து பிரபல்யமான நம்முடைய இயக்குனர் எல்லாம் வந்து இருக்காங்க. பாலு மகேந்திரா அவர் தான் போனவர். பாலு மகேந்திரா அப்ப அப்படி எல்லாம் வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து முதல் தடவையாக வந்து அங்க இருந்து ஒரு பிரபல்யமே வந்து நிகழ்ச்சி செய்ய போறாங்க. அப்ப அந்த வகையில நாங்க இது ஒரு பண்ணா வந்து ஒரு நகைச்சுவை வந்து நிறைய விடயங்களை வந்து கதைச்சு எடுத்திருந்தோம். யார் மனதையும் புண்படுத்த நோக்கத்தோட இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இன்னொரு விஷயம் இப்ப சின்னல இருந்து இவர பாட்டு கேட்டு நம்ம வளர்ந்தார்கள். இப்ப நேரடியா நம்ம 17ஆம் தேதி பார்க்க போறோம். அவர் அதே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். எல்லாருக்கும் இந்த அனுபவம் வேணும்னா கட்டாயம் வாங்க. இங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் மெமரி எல்லாம் வந்து பாட்டைக்குள்ள வீட்டையெல்லாம் வந்து நம்மளோட சொந்தக்காரர்கள் அந்த அண்ணாக்கள் பெரியப்பாக்கள் அப்பா எல்லாம் வந்து தந்திக்கார் தந்து சீடி கடையில போய் உன்னிகிருஷ்ணன் பாட்டை ஏத்திட்டு வந்து என்னிட்ட தந்துருக்காரு. நாம ஏத்தி கொண்டு கொடுத்துருக்கேன். அப்ப அவங்களுக்கு கிட்ட வந்து நாங்களும் நிக்க போறோம். ஏதோ ஒரு பாட்டை வந்து நாங்கள் இருக்கமென்றதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வகையில இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாம உங்களால முடிஞ்சா வாங்க வந்து இதை வந்து கண்டுகளிச்சு சந்தோஷமா வந்து போங்க. ஏன்னா அப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். மேல் டயர்டா இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நாங்கள். பாய்.